ஏன்னா ஒரு மனநோயாளியை அந்த நிகழ்ச்சிக்குள்ளே ஏன் விட்டீங்க? ஏற்கனவே அவன் பிக் பாஸில் எப்படி நடந்துக்கிட்டான்னு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சியில் அவன் வந்து ஒரு நடிகருடைய மனைவியை தோளில் கை போட்டு, இதுவரைக்கும் நீ அவரோட மனைவியாக வாழ்ந்துட்ட, ஒரே ஒரு நாள் என் கூட மனைவியாக வாழுன்னு சொல்லியிருக்கான். இது எவ்வளோ பெரிய தப்பு! அன்னைக்கே அவனை செருப்பால் அடித்து துரத்திருக்கணும். எனவே மனநோயாளியை கூப்பிட்டு அவங்ககிட்ட பேட்டி எடுத்து அது மூலமாக நீ லைக்ஸை அதிகமாக வாங்கி காசு வாங்கிறது, இதுக்கு வேறு தொழில் செஞ்சு பிழைக்கலாம்ப்பா. இதே பிரசாத் லேபில் ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு வந்துவிட்டு கச்சா முச்சான்னு பேசினான். டேய், நீ என்ன விஷயத்துக்கு வந்த? இந்த படத்திலோட நீ நடிச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். சரி விட்டுரு, இந்த படத்தை பற்றி பேசு. நீ எதுக்கு நான் நடிப்பிறக்கேன் அது இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்க? டேய், இந்த இடத்துல எத்தனை பேர் வந்திருக்காங்க தெரியுமா உனக்கு? யாரும் நடிப்பு நடிகர்கள் சிவாஜினே தன்னை நடிகர்கள் சிவாஜினு சொல்லவில்லை. நீ ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்க? வெளியே போனேன், துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரசாத் லேபில் எந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கும் அவனை கூப்பிடுறதே இல்லை.